தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பெண் புகைப்பட பத்திரிகையாளரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னும் பின்னும் இவரால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படமும் இந்தியா ஒளிப்பட வரலாற்றின் பொக்கிஷங்களாக இருக்கு. ஆனா அவங்க காலகட்டத்தில் அது அதிகமா கண்டுகொள்ளப்படாத புகைப்படங்களாக தான் இருந்திருக்கு. அவங்களையும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவங்களோட புகைப்படத்தையும் அவங்க திறமையையும் பாராட்டி அரசு விருது வழங்கியிருக்கு. அவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் புகைப்பட பத்திரிகையாளர் என்ற பெருமைக்குரிய ஹோமை வேராவல்லா. ஹோமை வேராவல்லா குஜராத்தில் உள்ள நவ்சாரி பகுதியில 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி பார்சி குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ஹோமை பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது அவங்களுக்கு கேமரா ஆர்வத்தை வளர்த்தவர் அவங்களோட படித்த சக மாணவர் மற்றும் எதிர்கால கணவருமான மானக்சா என்பவர் தான். இவர் தான் இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா இருந்திருக்காரு. இவங்களை இந்த உலகத்துக்கு புகைப்பட பத்திரிகையாளராக அறிமுகப்படுத்தினதும் இவங்களுக்கு பக்கபலமா இருந்ததும் இவர் தான். எந்த அளவுக்குன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்ந்த 40 வருஷம் ஒரு புகைப்படம் கூட எடுக்காம வாழ்ந்து வந்திருக்காங்க. மானக்சா கிட்ட இருந்து கேமராவை வாங்கி பொழுதுபோக்காக போட்டோ எடுத்திருக்காங்க ஹோமை. அவங்க எடுத்த படங்கள் பத்திரிகையில வெளிவந்திருக்கு. தக்க சன்மானமும் கிடைத்திருக்கு. அது அவங்களோட ஆர்வத்தை தூண்டிருக்கு. அதன் பிறகு மும்பையில் உள்ள சேவியர் பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டம் பெற்று கல்லூரி படிப்பு முடிச்சிருக்காங்க. 2ஆம் உலக போரோட தொடக்கத்துல மும்பையை சேர்ந்த தி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா பத்திரிகையில பணியாற்ற தொடங்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் ஹோமையோட மிகவும் பாராட்டப்பட்ட கருப்பு வெள்ளை படங்களை வெளியிட்டிருக்கு. காலப்போக்கில் புகைப்படம் எடுப்பதில் சிறந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டாங்க. பெண்களை பள்ளிக்கூடத்திற்கே அனுப்பாத அந்த காலத்துல மும்பையில புகழ்பெற்ற ஜே ஆர்ட்ஸ் கல்லூரியில பட்டய படிப்பு முடிச்சிருக்காங்க. பள்ளி பருவத்துல தனக்கு கேமரா கொடுத்து ஊக்குவித்த சக மாணவர் மானக்சாவையே பிற்காலத்துல திருமணம் செய்திருந்திருக்காங்க. இருவருக்கும் இங்கிலாந்து தூதரகத்தின் செய்தி பிரிவுல போட்டோகிராஃபர் வேலை கிடைச்சிருக்கு. 1942ஆம் வருடம் டெல்லிக்கு குடிபெயர்ந்த இவங்க பிரிட்டிஷ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல பணிபுரிஞ்சிருக்காங்க. 2 தோள்களிலும் ரோலிஃபிளெக்ஸ் கேமராவை மாட்டிக்கொண்டு நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்து காத்திருந்து அவங்க படம் எடுத்த விதம் அனைவரையும் ஈர்த்தது. இந்திய விடுதலைக்கு முன்பான ஆயத்த நிலையையும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட கலகம் மற்றும் கலவரங்களையும் துணிச்சலுடன் சென்று போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த கலையில அவங்களுக்கு இருந்த ஆர்வம் பலவிதமான ஆபத்துகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுத்திருக்கு. இப்ப நிறைய போட்டோகிராஃபர்ஸ் மீடியால நம்ம தலைவர்களை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் மோகன்தாஸ் காந்தி, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, இந்திரா காந்தி மற்றும் நேரு காந்தி குடும்பம் ஆகியோரின் பிரபலமான புகைப்படங்களை எடுத்திருக்காங்க ஹோமை. இந்தியா சுதந்திரம் பெற்ற முதல் நொடி தொடங்கி டெல்லி செங்கோட்டையில் நடந்த கொடியேற்றும் முறை அனைத்து நிகழ்ச்சிகளையும் தேச உணர்வோடு ஹோமை படம் பிடிச்சிருக்காங்க. அப்போது மக்களிடம் ஏற்பட்ட தேச உணர்வு காட்சிகளையும் அப்போதைய அரசியல் தலைவர்களின் சந்திப்புகளையும் உடனிருந்து படம் எடுத்திருக்காங்க. இவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் டால்டா 13 என்ற புனைப்பெயரில் தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஹோமை வைத்திருந்த காரோட பதிவு எண் DLD 13. அதையே அவங்க புனைப்பெயரா வச்சுக்கிட்டாங்க. ஹோமை 1970ஆம் ஆண்டு கணவரின் மறைவிற்கு பிறகு புகைப்படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. பிறகு அவங்க மகனும் புற்றுநோயால இறந்து போயிட்டாரு. சுதந்திர இந்தியா வரலாற்றை புகைப்படமாக ஆவணப்படுத்தி கொடுத்த இவங்களுக்கு போதுமான அங்கீகாரம் அப்போதைக்கு கிடைக்கல. வேராவல்லா தனது புகைப்பட தொகுப்பு டெல்லியை தளமாக கொண்ட அல்காசி ஃபவுண்டேஷன் ஃபார் தி ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்துட்டாங்க. பின்பு தன்னோட சொந்த ஊருக்கு சென்று எளிமையாக தனிமையில வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட 85 வயசுல தான் 1908ஆம் ஆண்டில் சிறந்த பெண் ஊடகவியலருக்கான சாமியலி தேவி ஜெயின் விருதை வேராவல்லா பெற்றிருக்காங்க. 2010ஆம் ஆண்டுல தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டுல இந்தியாவின் 2வது உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் 2014 ஜனவரி 15ஆம் தேதி இந்தியாவோட 2வது உயரிய விருது வாங்கின பெண்மணி யாரோட உதவியும் இல்லாம தன்னோட படுக்கையில இருந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சி அதனால மூச்சு விட முடியாம மருத்துவமனைக்கு போற வழியில இறந்து போயிட்டாங்க. வேராவல்லாவோட 104வது பிறந்த நாளை முன்னிட்டு கூகுள் லென்ஸின் முதல் பெண்மணி என்ற டூடில் மூலம் அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.